பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்றைக்கி பார்க்கலாம். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்காக இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் மெமரி ஃபுல் அப்படின்னும் போது எந்த ஃப்ரேமையும் நம்மளால் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வேறு ஒரு பேஜை வந்து நியூவாக வந்து என்ட்ரு பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணணும், எந்த பேஜை பண்ணணும், எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இது வந்து விர்ச்சுவல் மெமரி மேனேஜரில் வந்து எஃபிஷியண்ட்டாக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் ஆகுது. இப்போது ஒரு பேஜ் வந்து இல்லைன்னு சொல்லும் போது அது ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகும் பேஜ் டேபிளில். அதுக்கப்புறம் தான் வந்து நியூ பேஜை என்ட்ரு ஆக முடியும் அதுக்குள்ளே. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் டெக்னிக் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எதை பார்ப்போன்னு பார்த்தா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபிஃபோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு அல்காரிதம், அதுக்கப்புறம் மோஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு. இப்போ இந்த நாலுத்தையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அல்காரிதம் பார்த்தோன்னா இப்போ நமக்கு தெரியும் க்யூனா என்ன, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில். அப்போது அந்த க்யூ ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு நடக்கும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அந்த க்யூவோட ஃப்ரண்ட்டில் ஓல்டஸ்ட் பேஜ் எது இருக்கோ அதுதான் இருக்கும். அப்போது ஓல்டஸ்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டை யூஸ் பண்ணி ஒரு சம்மு பார்க்கலாம். இல்லை வந்து எத்தனை ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 7 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. பேஜ் ஃப்ரேம் பார்த்தா 3 பேஜ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரேமில் எத்தனை மிஸ்ஸு வரும், எத்தனை ஹிட்டு வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ மிஸ்ஸுனால் என்னென்னா, பேஜை நம்ம இன்சர்ட் பண்ணும் போது அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த பேஜ் இல்லைன்னா அது மிஸ்ஸுன்னு சொல்லுவோம். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேஜ் ஃபால்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு போய் ஆட் ஆகும் 1. அப்படி ஆட் ஆகும் போது இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஆல்ரெடி அந்த பேஜ் ஃப்ரேமில் இல்லை. அப்போது 1 வந்து மிஸ்ஸுன்னு என்ட்ரி ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், 3 அதுக்கப்புறம் 3 வந்து ஆட் ஆகும், அதுவும் வந்து மிஸ்ஸு தான். நெக்ஸ்ட்டு 0 ஆட் ஆகும், அதுவும் மிஸ்ஸு தான். நெக்ஸ்ட்டு வந்து 3 பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அப்போது ஹிட்டு வரும். அப்புறம் 5 ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி பார்க்கும், இல்லை. அப்போ எங்கே ரீப்ளேஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு எது ஆட் ஆச்சு, நமக்கு 1 தானே. அப்போது 1 தான் அது ரீப்ளேஸ் பண்ணும். 1 ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 5 வரும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், 6 ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி பார்க்கும், இல்லை. அப்போது 1க்கு அப்புறம் என்ன ஆட் ஆச்சு, 3. அப்போ 3 தான் அது ரீப்ளேஸ் பண்ணும். அப்புறம் 3 இருக்கான்னு சொல்லி பார்க்கும், 3 இல்லை. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆட் ஆச்சு, அது வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போது எது ஃபஸ்ட்டு ஆட் ஆகுதோ அதுதான் ரீப்ளேஸ் ஆகும். ஹிட்டு, மிஸ்ஸு இந்த டேர்ம் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் பேஜ் ஃபால்ட் 6 வருது. இதே ப்ரோக்ராமை நம்ம வேறு ஒரு அல்காரிதம் அட்வான்ஸாக இருக்க அல்காரிதமில் பண்ணி பார்க்கும்போது குறைச்சலாக வரக்கூட சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, பேஜ் ஃபால்ட்டு அதிகமாக இருக்கிறதால பிலேடி அனாமலிஸ் வர சான்சஸ் இருக்குது. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதத்தில் ஆப்டிமல் பேஜை பற்றி பார்க்கலாம். ஆப்டிமல் பேஜ் பார்த்தா ஃபிஃபோவோட அட்வான்ஸாக இருக்கும். என்னன்னு பார்த்தா இது எதை யூஸ் பண்ணலையோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது லாங்கஸ்ட் டியூரேஷனுக்கு ஃப்யூச்சரில் எந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க போதோ அதை தான் வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவோம், நீண்ட காலத்திற்கு எதை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோமோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அந்த பேஜை வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணும். எத்தனை பேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணும். சப்போஸ் அது ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னா அந்த பேஜை விட்டுரும். ரீப்ளேஸ் ஆகாத லாங்கஸ்ட் டைம் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அப்போ ஃப்யூச்சரையும் சேர்த்து செக் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குன்னா 70123042303223 இந்த மாதிரி பேஜ் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது பேஜஸ் கொடுத்துட்டாங்க. 4 ஃப்ரேமை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், பேஜ் ஃபால்ட் கண்டுபிடிக்கணும் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பேஜ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்.
அப்புறம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எவ்வளோ 4. இப்போ என்ன பண்ணுறோம் 7 வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்ட்ரு பண்ணுறோம். அப்போ நமக்கு மிஸ்ஸு தான் வரும். ஏன்னா எம்டியாக இருக்க இந்த ஃப்ரேமு ஆல்ரெடி எதுவுமே இருக்காது. அப்போது 7 வரும்போது மிஸ்ஸு தான் வரும். அப்போது இந்த 4 நம்பரும் 4 பேஜஸும் பார்த்தா சேம் பேஜஸ் கிடையாது, ரிப்பீட்டட் பேஜ் இல்லை. அப்போ 4த்துக்கும் என்ன வரும், மிஸ்ஸு தான் வரும். 4 ஃப்ரேம் வரைக்கும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 0 வந்து செக் பண்ணி பார்க்கும். 0 வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்னு சொல்லி பார்க்கும். 0 பேஜ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே நடக்காமல் நெக்ஸ்ட்டு நம்பருக்கு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட்டு பேஜும் செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்தா அந்த பேஜ் 3 என்ற பேஜ் வந்து இங்கே எதுவுமே இல்லை. 3 என்ற பேஜ் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும். அப்போது இந்த 7 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணும், எல்லா நம்பரோடவும் செக் பண்ணி பார்க்கும். எல்லா நம்பரும் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ 7 வந்து எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. இந்த 7 வந்து ரிப்பீட் ஆகலை. அப்போ என்ன பண்ணும், 3யை என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மிஸ்ஸு வருமா. அப்போது 0 இருக்குது. 0 நெக்ஸ்ட்டு போகும். 0வை செக் பண்ணி பார்க்கும். 0வை செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்குது. அப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்குது 0, அதனால் வந்து நமக்கு ஹிட்டு தான் வரும். அப்புறம் 4 எடுத்துக்கும். 4 போய் செக் பண்ணி பார்க்கும். 4 வந்து நமக்கு இல்லை. 4 இல்லைன்னும் போது அப்போ இந்த 4 நம்பரையும் வந்து செக் பண்ணும். அப்போ எது இல்லை, நமக்கு 1 தான் இல்லை. 1 வந்து என்ன எங்கேயுமே இல்லை. 1 சுத்தமாக இல்லையா, ரிப்பீட் ஆகலை, ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகலை. அப்போது 1 தான் என்ன பண்ணோம், அது ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ 1 எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல 1 எடுத்துகிட்டு இங்கே 4 வந்து இன்சர்ட் ஆகும். 1க்கு பதில் 4 இன்சர்ட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், 2வை பார்க்கும். 2 வந்து ஃப்யூச்சர், அதாவது ரிப்பீட் ஆகுது. அப்போ நமக்கு ரீப்ளேஸ் எதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்காது. ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டட் பேஜாக இருக்குது. அப்போது நமக்கு பேஜ் ஃபால்ட் என்ன வருதுன்னா 6. ரொம்ப ஈஸி தாங்க பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். அது 2-3 எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். அப்போது ஆப்டிமல் பேஜ் என்ன பண்ணும், ஃப்யூச்சர் பேஜஸையும் செக் பண்ணும், எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு வந்து முடிவு பண்ணும். அது வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டாக இல்லாமல் அந்த பேஜஸ்லாம் வந்து நியர்பையாக இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணி ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணும். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு பெஞ்ச் மார்க்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஓவர்லோடு என்னென்னா ஃப்யூச்சரில் என்ன பேஜ் வரும் போகும்னு சொல்லிவிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் வந்து இதுக்கப்புறம் அப்புறம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்லாம் வந்துடுச்சு. இந்த அல்காரிதம் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டும் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமும். நெக்ஸ்ட் வீடியோவில் லீஸ்ட்டும் மோஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டும் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.